1 கப் உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, 1 கப் வெல்லம், அது கூடவே நல்லெண்ணெய். இப்போ ஒரு கடாய் எடுத்து அந்த உளுந்தை நல்லா வறுக்கணும். ட்ரை ரோஸ்ட்டு தான். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அதை வறுத்துக்கணும், நல்ல வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயில் அந்த பச்சரிசியை போட்டு அதே மாதிரி வறுக்க போகிறோம். அதுவும் பொன்னிறமானதுக்கப்புறம் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். அதையும் இந்த தட்டில் கொட்டி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு அது நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது 1 கப் வெல்லம் எடுத்து அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் வடிகட்டி எடுக்கிறேன். எடுத்தோடனே பாருங்கள் இப்போ அதில் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த உளுந்து மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு அது கூட இந்த வெள்ளை பாகு காய்ச்சணும் இல்லையா, அதையும் சேர்த்து கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளறி விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட போகிறோம். எந்த ஸ்டேஜில் ஒட்டாமல் வருதோ அப்போது இன்னும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை சர்வ் பண்ணுறது தான் ஹைலைட்டு. ஒரு வாழை இலையில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் தடவி அதில் இந்த ரெடியாக இருக்க இந்த களியை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் குழி மாதிரி வெட்டி அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்லாமா?